வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena. இல்ல இது ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Amazfit Bip 5 சரி Unity Tech Voice தமிழ்ல ஆரம்பிச்சிட்டியடா. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு அவன் ஒரு போதையில இருந்திருக்கான். சரி, இப்போ என்னன்னா Amazfitல யூனிட்டி கரெக்ட் தான். Bip 5 யூனிட்டிங்க. இது Bip 5, இது Bip 5 யூனிட்டி. யூனிட்டிக்கும் Bip 5க்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தா, Bip 5 வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு, யூனிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு. மேல இருக்கிற அந்த டாப் ஃப்ரேம் வந்து இதுல பிளாஸ்டிக், அதுல அது மெட்டல். அடுத்து வந்து என்னன்னா இது கர்வ்டு, இது கர்வ்டு, அது ஃபிளாட். அதுக்கப்புறம் இதுல ஜிபிஎஸ் இருக்கு, அதுல இல்ல, இதுல ஜிபிஎஸ் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கடைசியில வந்து இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அந்த மெட்டல் ஃப்ரேம் மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் ஃபிளாட் டிஸ்ப்ளே கொஞ்சம் கர்வ்டா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா என்னன்னா 7000 ரூபாய் வேலைக்கே ஆகாது. 7000 ரூபாய்க்கு அது வந்து செட் ஆகுமானா இல்ல மேபி. ஆனா ஃபோன் கால் இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து ரெண்டுத்துலயுமே உண்டு. ஸோ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்ட்ரா ஒருவேளை Bip 5 வாங்க வைக்கிறதுக்காக இந்த யூனிட்டி வந்திருக்கா அப்படின்னு தோணுது. எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் போட்டா உங்களுக்கு ஜிபிஎஸ்ல இருந்து எல்லாமே கிடைச்சிரும். இவனுக்கு இதை மேனுஃபேக்சர் பண்ணி இதை ப்ரமோட் பண்ணி பண்ற காசுக்கு இது ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணா இதே வாங்கிட்டு விடுவானுங்கல்ல. கரெக்ட் தான். அந்த பண்ணிலாம் அவங்களுக்கு தெரியாதனாலதான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இவன் தான் பண்ணுவான். இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து இது வந்து லெஜெண்ட். ஆமா, சிஎம் ஆஃப் வாட்ச். எப்பயுமே லெஜெண்ட்ஸை வந்து நம்ம தூரமா வச்சு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு பார்த்தாதான் அதுக்கு மரியாதை. கூடயே வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது, அதனால அது வேணாம். சரி, அதனால வந்து என்னன்னா இந்த ரெண்டு வாட்சை பத்தி பாத்தீங்கன்னு வைங்க, அதுல இதுல ஜிபிஎஸ் இல்லாம இது நீங்க யூஸ் பண்ண போறீங்க. எல்சிடி ஸ்கிரீன் தான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஓகே, பிளாஸ்டிக் தான் பேக்லாம். ஸ்ட்ராப் கூட பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு, சிலிக்கா ஸ்ட்ராப். இது உனக்கு ஏதாவது இச்சிங் ஃபீல்லாம் இல்ல? நேத்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனா இப்போதைக்கு இல்ல அது. ஓகே, ஏன்னா நேத்தி வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது மாட்டிருந்தான். நேத்தி ஒரு மாதிரி இருக்கும்போது இதை மாட்டிருந்தான். இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி. ஓ, அது இதுல இருந்து வந்ததா? இதுல இருந்து வந்ததுதான் அது. ஏன்னா நான் போலையா? ஏன்னா நான் OnePlus இங்க பாருங்க, அது OnePlus ஓடதுடா. இல்ல OnePlus வந்து OnePlus ஓட காலையில தான் நான் போட்டது. அதான் அது OnePlus ஓட மார்க்கிங் இப்போ போட்டது. மார்க்கிங் ஓகே, ஆனா இங்க ஒரு மாதிரி இதுவா இருக்குல்ல, ஸ்கின் தெரியுதா? அது டேன் ஆயிடும். வந்து எனக்கு இச்சிங்கா இருந்தது. நேத்தி நான் இது கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா யூஸ் பண்ணியிருந்தேன். நேத்தி மட்டும் எனக்கு ரன்னிங் போறதுக்கு முன்னாடி இச்சிங்கா இருந்தது. சரி, இதுல நம்ம ரன்னிங் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு இதை போட்டேன். கடைசியில தான் ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னு, அதனால OnePlus எடுத்துட்டு போவேன். ஸோ அதான் இப்போ வந்து நீங்க வெறும் ஜிம் மட்டும் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிமைண்டர் தேவை அப்படின்னா Bip 5 யூனிட்டி நல்லா இருக்கும். அதாவது நார்மலா ஒண்ணுலங்க, ஒரு வாட்ச் Amazfit கிட்ட இருந்து ஆல்ரெடி நீங்க Zepp ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பழகிருச்சு. Zepp OS உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னும் போது எனக்கு ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னும் போது இது ஒரு ஆப்ஷன். அகைன் அங்கதான் ஒரு ட்விஸ்ட், இவங்க கிட்டே பாப் 3S அந்த மாதிரி வாட்ச் இருக்கு. ஸோ நீங்க அதை வாங்கினீங்கனாலே போதும் இந்த Zepp OSலாம் என்ஜாய் பண்றதுக்கு. கண்டிப்பா. ஆனா அது 2000 ரூபாய் கம்மி வருது. ஆமா, அது சம்டைம்ஸ் 4000 ரூபாய்க்கும் வருது ஆஃபர்ல. ஸோ அதுலயும் ஃபோன் கால் பேச முடியும். பட் இதுல என்னன்னா இந்த இன்டர்னல் அப்ளிகேஷன் சப்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா புஷ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா வந்து நிக்குமே தவிர மற்றபடி பேசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா கிடையாது. பட் இந்த வாட்ச் ஆல்ரெடி நீங்க இப்போ Amazfitல ஏதாவது வாட்ச் யூஸ் பண்றீங்க வித் ஜிபிஎஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தேவையில்லை. அண்ட் உங்க எக்ஸசைஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ், அதாவது சைக்கிளிங்கு, ரன்னிங்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை வாங்குறது வேஸ்ட்டு. ஃபேக்ட் தான். இப்போ நார்மலாக இந்த பாக்ஸ்லேயே எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் அப்படின்னு பார்த்தா எதுவுமே அவங்க முன்ன மாதிரி எதுவும் பில்டப்லாம் கொடுக்கவே இல்லை. அவங்களோட அந்த Zepp OS மட்டும் தான் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. இல்லை Zepp OS 3 இருக்க போகுது, அதான் இதோட மெயின் யூஎஸ்பின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ OS அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன தோணும்னா, OS வந்து ஒரு பெரிய ஃபேக்ட் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்சோட நம்ம எப்பயுமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம்னா கிடையாது. ஸோ அதனால வந்து வாட்சில் OSன்னு வந்தா எண்ட் ஆஃப் தி டே வந்து வாட்சில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வாட்சில் எப்படி காட்டுது ஒன்று, ரெண்டாவது ஆப்ல எப்படி காட்டுது அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் அகைன் நீங்க Zepp தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது Zepp ஆப் வந்து ஓகே, குட் ஆப். அதில் உங்களுக்கு டேட்டாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போறது இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ பாக்ஸ்ல வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 7999 போட்டிருக்காங்க, விற்கிறது 6999க்கு. மற்றபடி Alexa இன்டெகிரேட்டட். ஓகே, அதுக்கப்புறம் 1.9 இன்ச் எல்சிடி ஸ்கிரீன் தான் இது, AMOLED கிடையாது. ஓகே, ஸோ அது ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். டிராபேக் இல்லை, அது சப்ஜெக்டிவ் ஏரியா. எல்சிடி தான் வேணும் இல்லாட்டி AMOLED தான் வேணும் நடப்பிடிக்கிறவங்க எல்லாம் AMOLED ஸ்க்ரீனு, ஜிபிஎஸ் எல்லாம் வச்சு ஒரு 4000 ரூபாய்க்குள்ள ஒரு வாட்ச் வருது அப்படின்னா யாரு? லெஜெண்ட், எங்க தலைவன் லெஜெண்ட். ஆனா இவங்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ஸா இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஸ்டெப் கவுண்டர் ஒர்க் பண்ணுவான், இன்னொரு நாளைக்கு ஒர்க் பண்ண மாட்டான். யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, என்னது ட்ரெட்மில்ல பண்ணா ஒரு கவுண்டே பண்ண மாட்டான். அப்படியா? இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி வேணா பாக்குறேன்.
அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அதான் போட்டிருப்பாரு. வாட்ச் யூனிட்டே டிஃபெக்டா இருக்கலாம், பொதுவாகவே சிஎம்எஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் இருக்கணும். பார்ப்போம் அப்படின்னு. சரிவா. ஸோ அதுதான் இதில் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் OnePlus Watch 2 மாதிரி இல்லை. இது OnePlus Watch 2 வந்து அது வந்து ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வந்து இண்டோரில் யாராவது யூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஜிம்முக்குலாம் போகிறேன் ப்ரோ, எனக்கு செட் ஆகுமானா செட் ஆகும். பீடோமீட்டர் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஓகே, ஓகே. SpO2 மானிட்டரிங் ஓகே, வாட்சில் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். வேற ஏதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா வேற என்ன வைக்க முடியும் பொதுவாக வாட்சில்? ஜிபிஎஸ் டைம் காட்டுமா, காட்டும். அலாரம் அடிக்குமா, அடிக்கும். கேமரா ஷட்டர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். மியூசிக் மாற்றலாமா, மாற்றலாம். அதெல்லாம் மிச்சப்படி அலெக்ஸாவை கூப்பிடலாமா, கூப்பிடலாம். வாட்ஸ்அப் வந்து இதுலேருந்தே பேமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு அலெக்ஸா வச்சு. ஓகே. ஸோ அலெக்ஸா பரவாயில்ல. ஸோ அதான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வாட்ச் லெவல்லங்க. ஸோ வாட்சோட இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. நிறைய வாட்ச் ஃபேஸ் ட்ரை பண்ணேன், அதில் வந்து ஓரளவுக்கு சுமாராக அந்த வாட்ச் ஃபேஸ் இது ஒன்று தான். ஓகே. இப்போ நீ ஆக்சுவலாக பிடிச்சி ஹோல்ட் பண்ணனா நீ காட்டலாம்னு நினைக்கிறேன்டா. அது இல்லை அப்படியே வாட்ச் பிடிச்சி ஃபேஸ் எத்தனை வாட்ச் ஃபேஸ் டிவைஸில் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். இது தான் இது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இதுதான் மெயின் வாட்ச் ஃபேஸாக நம்ம வாட்சில் வரும். அதாவது பெசலே இல்லைன்ற மாதிரி பில்டப் கொடுக்கலாம். ஸோ இதில் இது ஓரளவுக்கு டேட்டா இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ரைட்டில் போனால் ஸ்டெப்ஸு, ஸ்டாண்டு, இந்த ஆக்டிவிட்டி காமிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் கையில் மாட்டல நல்லா வராது. அதுக்கப்புறம் இந்த வெதரு, பாய் ஸ்கோரு, பிஐ ஸ்கோர் படுத்து கிடக்கு. அதுக்கடுத்து ரன்னிங்கு, வாக்கிங்கு, இந்த ஃப்ரீ ட்ரைனிங். அதுக்கப்புறம் அமேசான் அலெக்ஸாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேஜ். ஓகே. ஸோ மெயின் பேஜ் கொண்டு மேலேருந்து வந்து ஓகே குவிக் டாகிள் இந்த மாதிரி பார்க்கலாம். சரி, எனக்கு டவுட்ரா இதில் அப்படியே இன்னொன்று என்னென்னா, எப்பயுமே அமேஸ்ஃபிட் வாட்சில் எப்படின்னா இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் டேரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஓகே. ஸோ இதில் வந்து டிஎன்டி இருக்குது. பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது இல்லையா, நம்ம தான் லாக் பண்ணிட்டோம்னா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது லாக் பண்ணிக்கிறது சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. நம்ம ஸ்வெட்டெல்லாம் போடுமா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நல்லாயிருக்கும். லாக் எடுத்து விட்டாச்சு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் கிடையாது, நிறைய வாட்சில் கிடையாது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ். அப்புறம் இது வந்து எல்லாரும் சிஎம்எஃப் மாதிரி இருந்துட முடியுமா? அதுதான் கரெக்டு தான். இது வந்து டார்ச்சா? ஓ வாட்ச் ஸ்க்ரீனு. ஓ என்ன ஆகுமா 5 நிமிஷம் கழிச்சு? அது அப்படியே ஆஃப் ஆகிடும். ஓகே. நம்ம வாட்ச் ஸ்க்ரீன் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மேப்புக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இந்த டர்ன் பை டர்ன் மேப் இருக்குல்ல, தியேட்டர் மோட் வந்து சூப்பர். தியேட்டர் மோட் ஆமாம். அப்புறம் இது வந்து ஃபைண்ட் மை ஃபோனு. ஓகே. செட்டிங்ஸ் இது டார்ச், இது வந்து ஜோக்கு டார்ச் எல்லாம் அமோகமாக இருக்கும். இதெல்லாம் கேபிளில் கொண்டு போய் வச்சு டிஎன்டி இருக்கு. பெட் நம்மளே ஸ்லீப் இது பண்ணலாமா, ஸ்லீப் மோட் நம்மளே ஆன் பண்ணிக்கலாம். நான் படுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதான் இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸு. இப்படி சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால். ஆனால் இந்த ஸ்மூத்னஸ் எனக்கு பிடிச்சிருக்குடா இவங்க இதில். உனக்கு அந்த யூஐயில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கா? ஓகே. ஸோ இதுதான் நீ சொன்னியா? ஆமாம், வேக்கமோல். அதுக்கப்புறம் வாட்டர் பைப் ஜாயிண்ட்டு, வாட்டர் டைமு, டு டூ, ஃபைண்ட் மை ஃபோனு, டைமரு, ஸ்டாப் வாட்ச், பிரீத்து, செட்டிங்ஸு, கேலண்டர், அலாம், மியூசிக், வெதர், மெம்பர்ஷிப் கார்டு, சைக்கிள் ட்ராக்கிங் எல்லாம் இவங்கடா. அதான் விமென்ஸ்க்கு. ஓ அந்த சைக்கிள் அது. ஐயோ இவன் எக்ஸ்பெக்டேஷன் சைக்கிளில் வாட்சை தங்க விட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகலாம். எங்கே போகலாம்? செட்டிங்ஸ் போகலாம். வாட்ச் ஃபேஸு, ப்ளூடூத் டிஸ்பிளே, வால்யூமு, ஒர்க் அவுட்டு, ப்ரிஃபரன்சஸ் போனால் டிஎன்டி இருக்குது, ஸ்லீப் மோடு, பேட்டரி ஷேர் மோடு, ஆஃப் ரிஸ்ட் லாக்கு, லாங் ப்ரெஸ்ஸு, கண்ட்ரோல் சென்டர். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ அதான் இப்போ ஒர்க் அவுட் மோடுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கட்டுதுன்னு பார்க்கலாம். அப்படிங்கவா எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அமேஸ்ஃபிட் வாட்ச் யூஸ் பண்ணால் இப்படி தான் தம்பி, அவ்வளோதான். எப்படி ஒரு 100 ஒர்க் மோட் கிட்ட இருக்குங்க, நிறைய இருக்கும் கண்டிப்பாக, உண்மைதான். ஓகே சரி. ஸோ இதாங்க வாட்ச். ஸோ வாட்சோட லுக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம். மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு, பார்க்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் 7000 ரூபாய்க்கு வந்து இது வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். 5000 ரூபாய் 4000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இதுக்கு பார்த்தா அவங்க க்ளோன்னு சொல்லுவாங்க, சைனா மேக்கு. ஃபயர் போல்ட் கொடுக்கும். அது ஃபயர் போல்ட்டா? தருவாங்க அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு.
அப்புறம் ஜெப் ஆப் வச்சிருக்கியா? ஜெப் ஆப் எதில் வச்சிருக்க? ஜிப் ஆப் இதில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஜெப் ஆப்பு. எஸ். ஸோ ஜெப் ஆப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து நல்லா மேசிவாக இருக்குது, க்ளீனாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து டேட்டா, இந்த வாட்சோட டேட்டாஸு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம். இப்போ நான் OnePlus வாட்ச்லாம் நான் யூஸ் பண்ணல, அதில் வந்து கேலரிஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக காமிச்ச மாதிரி இருந்தது. ஓகே. இதில் வந்து கேலரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிச்சது. அப்படியே தான் அல்காரிதம் மாறும், ஒரு வாட்சுக்கும் ஒரு மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து அவுட்டோர் சைக்கிளிங் நம்ம பிஃபை யூனிட்டி வச்சு போனேன் 0.0. ஆமாம், அப்படிதான் வரும். ஆனால் நீ என்ன பண்ணலன்னா செல்ஃபோனோட நான் கனெக்ட் பண்ணல பண்ணால் ஆக்சுவலாக வந்து அதுலேருந்து டேட்டா வந்து எடுத்துக்கும். நான் நார்மலாக நிறைய வாட்ச் அதை பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உனக்கு இருக்கும். ஆமாம். ஸ்லீப் சூப்பராக ட்ராக் பண்ணும் எப்பயுமே. வேற லெவலுங்க. நேப் சூப்பராக ட்ராக் பண்ணுங்க. நேப்பு நீங்கள் இதில் பண்ணுண்டா இந்த இதுலேயுமா? பிப் 3 ப்ரோ பண்ணோம் 3000 ரூபாய்க்கு வந்து 2000 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருந்த வாட்ச் பண்ணோம். ஸ்லீப் குட். ஆக்சுவலாக இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த ஸ்லீப் ட்ராக்கிங்குங்க. ஸ்டெப் கவுண்ட் நல்லாயிருக்கும், ஸ்லீப் ட்ராக்கிங் நல்லாயிருக்கும். இதை தவிர ஜிபிஎஸ் இருந்ததுன்னா ஒர்க் அவுட்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க ஆப் லெவலில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூடூத் ஆஃபில் இருக்குன்னு சொல்லுது. ஓகே, நீ வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆஃபில் வச்சுருந்துருக்க. ஆமாம். ஸோ ஹெல்த் மானிட்டரிங்கு, ஆட்டோ ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கு இதெல்லாம் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா பேட்டரிக்கோசரம். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையுமே ஆனில் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, ஓகே, அது நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் இருக்குது. ஓகே. வாட்ச் ஃபேஸஸ்ஸு எவ்வளோ வாட்ச் ஃபேஸ் இருக்குது? பரவாயில்லடா, இதுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்குடா. GTR மினிக்கு வந்து எனக்கு பெய்டுன்னு காமிச்சது எல்லாமே. இது ஃப்ரீயாக இருந்தாலும் ஒன்றுமே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை வேண்டவா? எனக்கு புரியுது நீ சொல்கிறது, வேதனை எனக்கு புரியுது. இங்கே பாருங்க, ஆப் ஸ்டோர் இது. ஆப் ஸ்டோர்லேயே ஒன்றும் பெருசாலாம் இல்லை, எல்லாம் சாதாரணமான ஒரு ஆப்ஸாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாரு, ஒஸ்ட் டு த கோர். பார்த்தல ஃப்ரீ இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப் லிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, நம்ம வந்து இந்த வாட்சில் வந்து என்னென்ன ஆப் எங்கெங்கே வரணும் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அலெக்ஸா இருக்குது, ஃபோன் கால் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே டு டூ லிஸ்ட்டு எக்ஸெட்ரா இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே. சிஸ்டம் அப்டேட் இப்போ கரண்ட் அப்டேட் வெர்ஷனில் இருக்குது. ஸோ பேசிக்கான ஒரு ஆப் தான். ஆனால் அந்த ஆப்பில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கரெக்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட எந்த டேட்டாலாம் பார்க்கலாம்னா எவ்வளோ நேரம் தூங்கியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்காங்கிற டேட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்பப்போ நடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் நடிச்சிக்கிங் கொடுக்கும்போது அவருக்கு வாய்ஸ் வைப்ரேட் ஆகும் கனெக்டாக இருந்தால். அப்படியா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு நீங்கள் நடிச்சு கொடுங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தானே? அப்படியா? ஆமாம். இல்லையா? ஆஹா, எனிமீஸ்டா. மை காட். ரைட்டே. ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருந்ததுனால மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் இந்த மாதிரி தாங்க. எப்படின்னா இப்போ நார்மலாக மற்றதெல்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் நிறைய வைட் ஸ்ப்ரெட் சப்போர்ட் வச்சுருக்காங்கலாம் கிடையாது. எங்கேயாவது 1-2 இடத்துல தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். பட் இது வரைக்கும் வந்து ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இல்லாமல் கிடையாது. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபெயிலியர் ரேட் இருக்கும். இதில் ரொம்ப மினிமல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 மினிமல். அதுலேயும் அமேஸ்ஃபிட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் 2018 பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பிப்பு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அது வந்து அந்த இங்க் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் வேறு லெவலு. ஆல்வேஸ் டிஸ்பிளே ஆன் தான் அது. அந்த வாட்ச் இப்பயும் ஒர்க் ஆகுது எனக்கு. அப்படியா? ஈவன் நவ் இட் ஒர்க்ஸ் வித்தவுட் எனி இஷ்யூ. ஸோ இது எனக்கு வந்து அமேஸ்ஃபிட் கிட்ட பிடிச்ச விஷயம். ஏன்னா இப்போ நார்மலாக இந்த 2000 ரூபாய் 3000 ரூபா 1000 ரூபாய்க்குலாம் அந்த சைனீஸ் வாட்ச் வருது இல்லை, அது யூஸ் பண்ணாமே இருந்தால் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி அந்த சார்ஜிங் கனெக்டர் இந்த மாதிரியான ஏரியாலாம் உப்பு பூத்து போய் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் வாட்ச் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயம் நான் திரும்பியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அமேஸ்ஃபிட்டில் அதுக்காக இஷ்யூவே வந்தது இல்லைன்னு கிடையாது, எனக்கு வந்ததில்லை அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நம்ம நண்பர்களே நிறைய பேர் நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அமேஸ்ஃபிட்டோட சப்போர்ட்டை ரீச் பண்ணி அவங்கள போய் மீட் பண்ணி ரெடி பண்ணதான். ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி. கடைசியாக நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா 7000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் இப்போதைக்கு ஒர்த்து கிடையாது. அவங்க ப்ரைஸ் குறைச்சாதான். சரியா? பார்க்கலாம்.